ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு குஸ்கா வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுப்பில் பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நார்மலாக நம்ம தாளிக்கிறதுக்கு பிரியாணி தாளிக்கிறது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாம் பிரியாணி எல்லாம் போடுவோம்ல, அது மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அது நல்லா வெடிச்சு வரணும். ஏலக்காய்லாம் நல்லா சூடான எண்ணெயில் போடும்போது வெடிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாவை சென்டரில் கீறி போடுங்க. அண்ட் பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் பேக்கில் வந்துடுங்க, ஏன்னா அது தெறிக்க ஆரம்பிச்சிடும். பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அப்போ தான் காரம் ரொம்பவும் அதிகமாக இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் மீடியமாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் வதக்கும் போது வெங்காயம் ஆட் பண்ணும்போது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அது சின்ன டிப் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கும். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலரில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். அண்ட் ரொம்ப கிண்டக்கூடாது, லைட்டாக கிண்டி விட்டு அப்படியே வதங்க விட்டுருங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அது நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நல்லா கிண்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக பாப்பா அதுக்குள்ளே தான் கிண்டுறா. ஸோ நல்லா கிண்ணதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போயும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுங்க, ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி அந்த சென்டரில் இருக்க காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா மைய அரைச்சி மிக்சியில் அரைச்சி நான் அந்த விழுது, அதாவது டொமேட்டோ பியூரியை நான் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இது ஒன்றோட ஒன்று நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள் பிரியாணி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கரம் மசாலா தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணாதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நானே வீட்டில் ஊற்றின தயிர், நல்லா கட்டி தயிராக இருக்குது பாருங்கள், அல்வா கட்டி மாதிரி இருக்குது. எனக்கு இந்த ஸ்பூனில் அந்த கரண்டில் எடுக்கும் போது அவ்வளோ ஹாப்பி. அண்ட் தயிர் எப்படி வீட்டில் பக்குவமாக உர ஊற்றுறது அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, நம்ம ஆட் பண்ண இந்த பவுடர், மசாலா பவுடரோட அந்த தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாதம் கூட்டி வைக்கும் போது தான் தயிரே ஊற்றுவாங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணவே பண்ணக்கூடாது. ஸோ நல்லா இப்போ வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான். இன்கேஸ் உங்ககிட்ட கொத்தமல்லி இலை, புதினா இலை இல்லை அப்படின்னா ஓகே விட்டுலாம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஊற வச்சு முன்னாடியே சாப்பாடு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசியை தான் நல்லா அரிசி ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா பிரியாணிலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, குஸ்காலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, நார்மலாக சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுருங்க. ஸோ ஊற வச்ச அரிசி நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாசுமதி அரிசி போட்டிங்க அப்படின்னா அது ரியல் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக எங்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய அரிசி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அரிசியை இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி அளந்து விட்டுங்க. தண்ணி இப்போது 2 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுங்க. இப்போது நீங்கள் 4 டம்ளர் அரிசி ஊற்றுறீங்க அப்படின்னா 8 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் அரை லெமன் சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இதை குக்கரில் மூடி போட்டு நார்மலாக 3 விசில் நாங்கள் சாப்பாட்டுக்கு விடுவோம். அதே மாதிரி 3 விசில் விட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பர்ஃபெக்டாக செம்ம டேஸ்ட்டாக அண்ட் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கலண்டு வர மாதிரி சூப்பரான ஒரு குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இதில் கறி போட்டிங்க அப்படின்னா பிரியாணி, அண்ட் ஆட்டுக்கறி, கோழிக்கறி அது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சிக்கன் மடி, மட்டன் மடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா என்னோட பர்த்டேக்கு நான் பண்ண ரெசிபி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் இது கூட பார்த்திங்க அப்படின்னா முட்டை, ஆனியன் தால்ச்சா எல்லாம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற மற்ற வியூஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு பர்டிகுலராக பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.